அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நல்ல சூப்பரான இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இது தென்னங்குருத்தை வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா தென்னங்குருத்தை எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு தேங்காய் முழு காயை பெருகாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 ஏலக்காவும் போட்டு நல்லா அரைச்சி பாலை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். நைஸாக அரைச்சி இந்த பால் எடுத்துக்கிறணும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நல்லா நல்ல நல்ல முத்தின காயாக பால் வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பால் நல்லா நிறைய வரும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு துணியை வச்சு நம்ம அரைச்ச பாலை தனியாக துணியில் போட்டு நம்ம தனியாக பாலை நம்ம இருத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் கூட நம்ம ஏலக்காய் தட்டி போட்டு பால் இருக்கிறனால அந்த தேங்காய் பால் கொஞ்சம் நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் நம்ம இந்த சக்கையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம துணியில் வச்சு இருத்து எடுத்துக்கலாம். இந்த தென்னம்பாலை எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் தென்னை மரம் இருந்தது. அது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா தென்னம்பாலையோடு இருந்தது. நம்ம அதை பார்த்துட்டு சரி நான் யூடியூப்பில் பார்த்துருந்தா ஒரு ரெசிபி நம்ம அதை பார்த்துறமே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்குறோம். அந்த தென்னம்பாலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதுவுமே தென்னம்பாலை வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்லா உடம்புக்கெல்லாம் நல்ல இதான். அதனால தான் நாங்கள் தென்னம்பாலை வச்சு ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு எடுத்துகிட்டு நம்ம பாலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த தென்னம்பாலை தனியாக நம்ம பிச்சு பாத்திரத்தில் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி திருப்பி மிக்சியில் அடித்து அது தனியாக நம்ம இருத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் கூட தென்னம்பாலை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அது தனியாக நம்ம இருத்து எடுக்கும்போது தென்னம்பாலையும் வேஸ்ட் ஆகாமல் அந்த தேங்காய் பால் கூடயே நம்மளுக்கு கலந்து கிடைக்கும்போது சத்தெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகாது. அதிலே நம்ம ஒரு ஜலடை வச்சு தனியாக நம்மளை இருத்து ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்தோம்னா தனியாக தேங்காய் பால் தென்னம்பால் எல்லாம் கலந்து நம்மளுக்கு ஒரு பால் பதத்துக்கு நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திராட்சை முந்திரி தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நெய்யை ஊற்றி திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பாயாசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டு அது கூட பாயாசத்துக்குன்னு சேமியா தனியாக இருக்குது. அந்த சேமியாவும் போட்டு அந்த முந்திரி திராட்சை கூட எல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். திராட்சை முந்திரி கூட நம்ம சேமியா போட்டு வறுக்கும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால்லே நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். எது நம்ம தேங்காய் பாலில் நம்ம கலந்து வச்சிட்டோம்னா பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து தனியாக நான் சர்க்கரை கலந்து அதை தனியாக வச்சுட்டேன். 2வது பால் எடுத்த பாலில் தான் நான் பாயாசத்துக்கு சேமியாவை அது சேமியா கூட போட்டு வேக வச்சுருந்தேன் நான். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றணும். ஊற்றி வச்சா தான் நம்மளுக்கு எப்படியும் தெரிஞ்சு போகாமல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இது நம்ம 2வது பாலில் வேக வச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேமியா வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் சர்க்கரை கலந்து அது ஊற்றி கலக்கிடலாம். கலக்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதுனால ஒவ்வொரு நேரம் பிரித்து போயிடும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறது. 2வது பாலில் வேக வச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாலை இறக்குனதுக்கப்புறம் ஊற்றுறோன்னா பிரித்து போகாது. நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இறக்கி வச்சுட்டு நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லாயிருக்கும். சாப்பிட கொடுக்குறதுக்கு மருத்துவ குணம் உள்ளது. இது உங்கள் வீட்டு சைடு தென்னம்பால் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கர்ப்பப்பைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. இது நல்ல மருத்துவ குணங்கிறனால எங்களுக்கு கிடச்சப்போ நாங்கள் டக்குன்னு எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டு சைடு தென்னம்பாலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஜில்லாவும் வச்சு சாப்பிட்லாம். வீட்லேயும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.